அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது அவங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 978 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 82 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 336 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 947 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 812 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள பெல் ஆகுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமீரின் பிரான்ஸ் பயணத்தின் முடிவுகளை குவைத் அமைச்சரவை மதிப்பாய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் செயல்திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து அமைச்சரவையில் விளக்கப்பட்டது. நேற்றைய தினம் பயான் அரண்மனையில் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அஹ்மத் அல் சபா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஜயத்தின் போது முதல் ஒப்பந்தம், அதாவது 2025 முதல் 2035 காலகட்டத்திற்கான ஒரு மூலோபாய முதலீட்டு கூட்டாண்மையை நிறுவுவதாகவும், இரண்டாவது ஒப்பந்தம் கலாச்சார ஒத்துழைப்பை அதிகரிப்பதையும், 2026 இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 65வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் நேற்றைய முன்தினம் லெபனான் பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்றைய தினம் சிரிய நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் உள்துறை அமைச்சகங்களுக்கிடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள், குறிப்பாக போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவது, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் தகவல் நிபுணத்துவத்தை பரிமாற்றிக் கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குவைத்தின் வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் வெப்பநிலை அதிகபட்சமாக 50 டிகிரி செல்சியஸை தொடும் என தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் உள்துறை அமைச்சகம் ஜெனீசியஸ்க்கு ஒப்புதல் அளித்துள்ளது. விழாக்கள் மற்றும் நெறிமுறைகளுக்காக ஜெனீசிஸ் G90ஐ ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிராந்தியத்தின் பிராண்டின் வளர்ந்து வரும் நிலையை பிரதிபலிக்கும் ஒரு படி நிலை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தனது காதுகளில் விமானம் புறப்படும் போது ஏற்படும் சத்தத்தை தொடர்ந்தும் அவர் கேட்டுக்கொண்டே வந்ததாகவும், அதனால் அவர் மிகவும் அவதிப்பட்டதாகவும், பல்வேறு மருத்துவர்களை ஆலோசித்த பிறகு அவர்களிடம் சிகிச்சை எடுத்த பிறகு எந்த பயனுமே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது நண்பரின் ஆலோசனைப்படி அவரது ப்ளூடூத்தை மாற்றி பின்பு ஒயர்டு ஹெட்ஃபோன், அதாவது ப்ளூடூத்தை யூஸ் பண்ணாமல் ஒயர்டு ஹெட்ஃபோன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு அவரது காதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. தீத்தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் அடிப்படைகள் பாடநெறியை பொது தீயணைப்பு படை நேற்றைய முன்தினம் காலை 360 அரினா வளாகத்தில் நிறைவு செய்ததாகவும், இந்த பாடநெறி பொது தீயணைப்பு படையினருக்கும் தனியார் துறையினருக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இது தடுப்பு மற்றும் பாதுகாப்பு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கும், இதனால் உயிர்கள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு பங்களிப்பதற்கும் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அமகரா பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 தீயணைப்பு மையங்களை சேர்ந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவிதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்றைய முன்தினம் மாலை மகபல்லா பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீயை மங்காஃப் மற்றும் ஃபாஹில் தீயணைப்பு துறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் வெப்பமான நாட்களில் ஒன்றாக நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும்
செவ்வாய்க்கிழமை அல் ராபியா பகுதியின் நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை 51 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜகரா, அப்துல்லி மற்றும் குவைத் சர்வதேச விமான நிலையத்திலும் வெப்பநிலை 50 டிகிரியை எட்டியுள்ளது. இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் விரிவாக்கத்தின் தாக்கத்தால் கடுமையான வெப்பம் ஏற்படுகிறது என்றும் அதனுடன் ஒரு கடுமையான காற்று நிறை மற்றும் லேசானது முதல் மிதமானது வரை வடமேற்கு காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் காற்று மாறக்கூடும் என்றும் துறையின் செயல் இயக்குனர் தரார் அலி நேற்றைய தினம் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் PAAET அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் அப்ளைடு எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் மருத்துவ படிப்புகளுக்கு மருத்துவ பரிசோதனையை கட்டாயமாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டினருக்கு மட்டும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சேர்க்கை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025 மற்றும் 2026ற்கான கல்வியாண்டின் சில மருத்துவ மற்றும் சுகாதார சிறப்பு படிப்புகளில் சேருவதற்கு புதிய சுகாதார தேவைகளை ஏற்றுக்கொள்வதை பயன்பாட்டு கல்வி மற்றும் பயிற்சிக்கான பொது ஆணையகத்தின் சேர்க்கை மற்றும் பதிவுக்கான டீன் அறிவித்துள்ளார். கல்வி தேவைகளை பூர்த்தி செய்த போதிலும் பட்டதாரிகள் சுகாதார நிறுவனங்களில் நியமிக்கப்படுவதை தடுக்கும் தொற்று நோய் வழக்குகள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த புதிய தேவைகள் விதிக்கப்பட்டன. மேற்கூறிய சிறப்பு பிரிவுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாணவர்கள் HIV, எய்ட்ஸ், காசநோய் மற்றும் ஹெபடைட்டிஸ் B மற்றும் C ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர்கள் என்பதை நிரூபிக்கும் சமீபத்திய மருத்துவ பரிசோதனை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து வேலை மற்றும் படிப்பு விசாக்களை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய ராஜ்யத்தில் வேலை மற்றும் படிப்பு விசாக்கள் தொடர்பான புதுப்பிப்பை பிரிட்டிஷ் தூதரகம் வெளியிட்டுள்ளது. புதன்கிழமை அதாவது நேற்று முதல் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டிய அவசியமின்றி சில வேலை மற்றும் படிப்பு விசா வகைகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே மின்னணு விசாக்கள் வழங்கப்படும் என்று கூறி புதுப்பிப்பின் நகலை பத்திரிகையை பெற்றது. இதன்படி டிஜிட்டல் குடியேற்ற முறைக்கு முழுமையாக மாறுவதற்கான ஐக்கிய ராஜ்யத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உங்கள் சட்டப்பூர்வ உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். பணி நீக்கத்திற்கு பிறகு தப்பி செல்லும் அச்சுறுத்தலை தவிருங்கள். வாங்க விரிவாக பார்க்கலாம். எனது முந்தைய முதலாளியால் நான் பணி நீக்கம் செய்யப்பட்டேன். எனது கடைசி வேலை நாள் மே 2, 2025. அதிர்ஷ்டவசமாக நான் உடனடியாக ஒரு புதிய வேலையை பெற்று மே 4, 2025 என்று எனது தற்போதைய நிறுவனத்தில் பணிபுரிய தொடங்கினேன். தற்போது நான் எனது 100 வேலை நாள் தகுதிக்கான காலத்தின் நடுவில் இருக்கிறேன். இதுவரை சுமார் 2.5 மாதங்கள் முடிந்துவிட்டன. இருப்பினும் எனது முன்னாள் நிறுவனத்தைச் சேர்ந்த மனிதவள மேலாளர் இந்த வார இறுதிக்குள் எனது வசிப்பிடத்தை, அதாவது உன்னுடைய அட்ரஸை மாற்றாவிட்டால் உன் மீது வழக்கு பதிவு தொடர்வதாக மிரட்டுகிறார். அதாவது அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உங்கள் மீது கேஸ் போடுவான்னு சொன்னால் நீங்கள் செய்யப்பட வேண்டியவை என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டீர்கள், அதாவது நீங்கள் அப்படித்தான் இருந்தீர்கள். மேலும் உங்களிடம் பணி நீக்க கடிதம் உள்ளது, அதாவது உங்களை வேலையை விட்டு எடுத்ததுக்கான கடிதம் உங்கள்கிட்ட இருக்கு. அதே போல் நீங்கள் சட்டவிரோதமாக வேலையிலிருந்து விலகவில்லை, நீங்களா நிற்கல, அவங்களா உங்களை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அந்த பட்சத்தில் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் சட்டவிரோதமாக வேலையிலிருந்து விலகவில்லை, அதாவது முன் அறிவிப்பு இல்லாமல் வேலையிலிருந்து மறைந்து விடவில்லை, இதை தான் தெரிவிச்சிருக்காங்க. உங்க மேல வழக்கு தொடர முடியாது என தெரிவிச்சிருக்காங்க. விடுமுறை நாட்களில் விடுமுறைக்கு வராததை தடுக்கும் நோக்கில் புதிய வருகை விதிகள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் உத்தியோகபூர்வ விடுமுறை நாட்கள் மற்றும் ஈத் பண்டிகைக்கு முன்னும் பின்னும் பணியாளர் வருகையை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிதாக செயல்படுத்தப்பட்ட வழிமுறை பல முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டன. அவற்றில் 4 முக்கியமானவையாகவும் அதில் முதலாவது ஊழியர்களுக்கிடையே விடுப்பு விநியோகத்தில் நியாயத்தை உறுதி செய்வதே முதல் நோக்கமாகும். இரண்டாவது பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதை உறுதி செய்வதன் மூலம் பணி தேக்கத்தை தடுப்பதன் மூலம் சீரான மற்றும் தடையற்ற பொது சேவை வழங்கலை உறுதி செய்வதற்கான போதுமான எண்ணிக்கையிலான ஊழியர்களை பராமரிப்பதன் மூலமும் பணியிடத்தின் ஒட்டுமொத்த நலனுக்கு சேவை செய்வதாகும். அடுத்தது மூன்றாவது குடிமக்களுக்கு
சேவைகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்ப்பதாகும். இறுதியாக இந்த வழிமுறை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. குறிப்பாக செயல்திறன் போனஸ்க்கான தகுதி மற்றும் வருடாந்திர செயல்திறன் மதிப்பீடுகளின் துல்லியமான மதிப்பீடு குறிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பாலியல் வன்கொடுமை குற்றவாளியின் மனநிலையை மதிப்பிடுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல்-ஃபித்ர் பண்டிகையின் முதல் நாளில் மைதன ஹவலியில் ஒரு அரபு குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடிமகனை அவரது மனநிலையை மதிப்பிடுவதற்காக ஒரு மனநல மருத்துவமனைக்கு அனுப்புமாறு குற்றவியல் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தையின் குடும்பத்தினரிடமிருந்து புகாரை பெற்று அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்த பின்னர் பாதுகாப்பு படையின் சந்தேக நபரை கைது செய்தனர். காணாமல் போன சில மணி நேரங்களுக்கு பிறகு குழந்தை மீட்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அவரது குற்றவியல் பொறுப்பின் அளவை மதிப்பிடுவதற்கான ஒரு சிறப்பு மனநல மருத்துவமனைக்கு அவரை பரிந்துரைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா இந்திய செய்தியை பார்க்கலாம் வாங்க. மத்திய பிரதேசம் குவாலியர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர் ஒருவர் சிறுவனிடம் கனரக வாகனத்தை கொடுத்து ஓட்டச் சொன்னதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டவரின் இளைய மகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோவை பாருங்க. அதேபோல் ஆகஸ்ட் 1 வாரத்திற்கு 525 சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் படிப்படியாக தொடங்க உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் அகமதாபாத் விமான விபத்துக்கு பின் நிறுத்தப்பட்ட விமான சேவைகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.